நிருபத்துக்கு பவுல் எழுதும் பொழுது 9வது அதிகாரத்தில் 28வது வசனம் படுமா, அவர் நீதியோடே சீக்கிரமா அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாகவே நம்முடைய காரியத்தை, அவருடைய காரியத்தையும் நம்முடைய காரியத்தையும் சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 8வது வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. தோத்திரம். யோபு 8:7, யோபு 8:7, அது 7:8, இது 8:7. சோத்திரம். அதை பாருங்க, என்ன உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்குமா? அப்போ ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதென்று பிரசங்கி சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, துவங்குவது எளிது, ஆனால் முடிப்பது அது கடினம் என்று பார்க்கிறோம். ஏராளமானவர் தங்கள் வாழ்க்கையில் அநேகத்தை துவங்குகின்றார்கள், ஆனால் முடிக்காம அவங்க விட்டுட்டு போயிடுறாங்கன்னு பார்க்கிறோம். ஆனால் முடிவு தான் முக்கியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை துவக்கம், ஸ்தோத்திரம், அற்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறன்னு பார்க்கிறோம். ஏன் அது முடிவு, அந்த துவக்கம் அற்பமாக இருந்தால் முடிவு மகிமையாக இருக்கும்போது அந்த அற்பமானது மறைந்து போகும், ஒளிந்து போகும். அந்த முடிவு தான் நிலைச்சு நிற்கும் என்று பார்க்கின்றோம். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில் அற்பமான துவக்கம், அற்பமான ஆரம்பம் அது அல்ல. அதை பார்க்கக்கூடாது. துவங்குகிறதை பார்க்கக்கூடாது. ஆனால் எப்படி நம்ம முடிக்க போகிறோம், இந்த முடிவு நிலையானதா, சம்பூர்ணமானதா, இந்த முடிவு சரியானதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிவு தான் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தின் துவக்கம் நல்லது என்று எழுதப்படலை, ஒரு காரியத்தின் முடிவு நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கம் அற்பம் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் அது முடிவு அது சம்பூர்ணம் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஸ்தோத்திரம் துவக்கம் அதை பற்றி கவலையே படக்கூடாது. அந்த மனிதனுடைய முடிவு தான் முக்கியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும் துவக்கம் அல்ல அதன் முடிவு என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதான் நான் சொன்னேன், தங்கள் வாழ்க்கையில் ஏராளமான பேர் துவங்குவார்கள், ஆனால் முடிக்க முடியாமல் விட்டு விடுவார்கள். அது நல்லது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. துவங்குகிறதை என்ன செய்யணும்? முடிக்கணும். அதுதான் நல்லது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதுன்னு பார்க்கிறோம். சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை சோத்திரம் போடுங்க, பார்க்கலாம். அழகா சொல்லப்பட்டிருக்க பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதே அப்படி சொல்லப்பட்டு. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. சோத்திரம். புரியுதுங்களா? அற்பமான நாளை என்ன செய்யக்கூடாதான்? அற்பமான நாளை அப்படிங்கிறது நம்முடைய துவக்கம் அற்பமா இருக்கும். நம்முடைய துவக்கம் எப்படி இருக்கும்? அற்பமா இருக்கும். அதை நீ என்ன செஞ்சாத? அசட்டை பண்ணாதே அப்படின்ட்டு பைபிள் சொல்லுகிறது பார்க்கிறோம். நீங்க பாருங்க, வேதத்திலே நீங்க நல்லா கவனிங்க. நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்காங்க. 4வது அதிகாரத்தில் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் போடுங்க. அதனுடைய
துவக்கம், ஆரம்பம் அது அற்பமாய் இருந்ததை அது அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், போடுங்கள். சொல்லுங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களும் உயிர் கொடுப்பார்களோ? மண்மேலான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரர்களுக்கு சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அடுத்த வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினால் என்ன? ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் என்ன செய்யும்? இடிந்து போகும் என்றான். 4 வசனம். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுவதை கேட்டு அவர்கள் நிந்தையை அவர்கள் தலைமையில் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கூடும். இப்போ பாருங்க, இவங்க சிறையிருப்பு தேசத்தில் அலங்கத்தை கட்டுறாங்க, மதிலை கட்டுறாங்க, காம்பவுண்ட் சுவர் கட்டுறாங்க. இப்போ காம்பவுண்ட் சுவர் கட்டினா இவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்கள அந்த துவங்குகிற அந்த வேலையை இவங்களால முடிக்க முடியாது. இவங்களால என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. இவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, இவங்க எப்படி முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அற்பமாய் பரியாசம் பண்ணினார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். என்ன செய்தார்கள்? எண்ணினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 52 நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அல்லேலூயா. இப்போ பரியாசம் பண்ணார்களே, அற்பமா எண்ணினார்களே, அவர்கள் அற்பமாய் போனார்கள். ஆமென். அல்லேலூயா. என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை பார்த்து அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. ஆமென். ஒரு துவக்கத்தை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது? அற்பமா, இவங்களால இதை பண்ணிட மாட்டாங்க, இவங்க செய்யட்டும். ஆமே. நரி ஏறி போனா இவங்க கட்டுற வீடு இடிஞ்சு விழுந்துரும். ஆமே. பறவை உட்கார்ந்தா மதில் இடிஞ்சு விழுந்துரும். என்ன ஏளனம், என்ன இது! அப்ப பாருங்க, இதை கர்த்தர் பார்க்கிறார், அதை சொல்றான். அவங்க பண்ற பரிசு நீங்க பாருங்கப்பா, ஆனா நாங்க கர்த்தருக்கு வேலையை ஆரம்பிப்போம். ஆமென். அப்போ கர்த்தருக்கு ஒரு அலங்கத்தை கட்டுவதற்கு அந்த நாள், அந்த துவங்குகிற நாள் ஒரு அற்பமாதான் இருந்ததுன்னு பார்க்கிறோம். எதிரிகளுக்கு, விரோதிகளுக்கு அது அற்பமாகத்தான் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனா அந்த துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு நல்லது. அவங்க துவங்குறது அற்பம்தான். அவங்ககிட்ட மதில் கட்டக்கூடிய எந்த பொருளும் ஆட்களும் பணமும் இல்லை. ஆனா அதனாலதான் சொன்னா, ஒண்ணுமே இல்லையே, நீ எப்படி இடம் வாங்குவா, நீ எப்படி வீடு கட்டுவா, உன்னால துவைக்க உன்னால முடிக்க முடியாது. ஆமென். அப்படிதான் அவர்கள் சொன்னார்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, அந்த துவக்கம் அது அற்பமா தான் இருந்தது, முடிவு அது சம்பூர்ணமா இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அப்போ நான் என்ன சொல்றேன், துவங்குகிற அந்த துவக்கத்தை யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் பார்க்கக்கூடாது. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நம்ம 9லிருந்து 14 வரை நம்ம போடலாம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது வசனம் பாருங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமை சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பெரிய நீதிமான், நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய உண்மை உள்ளவன். ஆமென். அவங்கள குறித்து ஒரு ஊமை சொல்றார். என்ன ஊமையை சொல்றான்னா, மற்றவங்களை அவங்க அற்பமா எண்ணினார். அதுக்கு கர்த்தர் ஒரு ஊமையை சொன்னார். என்ன சொன்னார்? 10வது வசனம் பாருங்க. 2 மனுஷர் எங்க போனாங்க? ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்து போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அப்போ இந்த பரிசேயன் ஆயக்காரன் அற்பமா நினைக்கிறான். ஆயக்காரனுடைய துவக்கம் அற்பமா இருக்கிறது. இவனுடைய துவக்கம் எப்படி இருக்கிறதா? தன்னை குறித்து பெருமை அடிக்கிறான். அவனை குறித்த பெருமை அடிக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ பரிசேயன் நின்று சொல்றான் பாருங்க, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரரை போல இராததினால் உம்மை
சோத்தரிக்கிறேன். 12வது வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். சிலர் இயேசுநாதர் தசமபாகத்தை பேசவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இயேசுநாதர் தசமபாகத்தை சொல்கிறாரா இல்லையா? சோத்திரம். அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, வாரத்தில் 2 தரம் நான் உபவாசம் பண்ணுகிறேன். வாரத்தில் எத்தனை நேரம் உபவாசம் பண்ணுறான்? 2 நேரம் உபவாசம் பண்ணுறான். அவன் சம்பாத்தியத்தில் என்னத்தை செலுத்துறாங்கிறான்? தசமபாகம் செலுத்துறேன்னு சொல்கிறான். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 5:20, பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமாக உங்கள் நீதி இராவிட்டால் நீங்கள் எங்கே போக மாட்டீங்க? அப்போ தசமபாகம் அவனை விட அதிகமாக செலுத்தணும், அவனை விட அதிகமாக உபவாசம் பண்ணணும். ஆமென். அப்போ தான் நீங்கள் எங்கே போக முடியும்? நீங்கள் வேணா பாடுங்க, மத்தேயு 5:20 பாடுமா. இயேசுநாதர் சொல்கிறார் இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தை பாருங்க, மத்தேயு 5:20, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் எங்கே போக மாட்டீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? அப்போ பரிசேயனுடைய நீதி என்ன? வாரத்துக்கு எத்தனை முறை உபவாசம் பண்ணணும்? 2 முறை உபவாசம் பண்ணணும். ஆமென். வாரத்துக்கு எத்தனை முறை? 2 முறை. நம்ம சபையில் 2 முறை உபவாசம் நடக்குதா? இல்லை, ஒரு வாரத்துக்கு 1 முறை தான் நடக்குது. தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு இருக்கணும். அதுக்கே என்ன செய்யறது இல்லை, வருவது கிடையாது. அப்புறம் 2 முறை நம்ம எங்கே உபவாசம் பண்ண? மாதத்துக்கு 1 முறை 10 நாள் போடுறோம், அவ்வளோதான். தோத்திரம். அப்போ இந்த உபவாசபத்துக்கே நம்ம என்ன செய்யறது இல்லை, வாரத்தில் 1 நாள் நடக்கிற உபவாசபத்துக்கே நம்ம வருவதில்லை. ஆனால் இவன் நான் வாரத்தில் எத்தனை முறை உபவாசம் பண்ணுறாங்கிறான்? 2 முறை உபவாசம் பண்ணுறேன்னு சொல்கிறான். 2 முறை உபவாசம் பண்ணுறாங்கிறான். என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றையும் என்னத்தை கொடுக்கன்னு சொல்கிறான்? தசமபாகத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ இது பரிசேயனுடைய நீதி. அப்போ இவனுடைய நீதியிலும் அதிகமாய் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ அவனை பார்க்கலாம் நீங்க என்ன செய்யணும்? அதிகமா உபவாசம் பண்ணணும். அவனை பார்க்கலாம் தசமபாகம் அதிகமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி செய்யாட்டா நீ எங்க போக மாட்டீங்க? சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள். ஆமென். இது நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்றான்னு பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, அடுத்தது 13. இது 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 என்னது? பரிசேயன் முடிஞ்சது. இப்போ ஆயக்காரன் கேரக்டர் வருது பாருங்க. ஆயக்கார் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தூரத்தில் நிற்கலாம் பாருங்க. தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்து கொண்டு தூரத்தில் நிற்கிறான். கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரம் என்றான். இப்போ நீதி தீர்ப்பு வருது பாருங்க. 14, அவன் அல்ல இவனே நீதிமான். ஆமென். அல்லேலூயா. முடிவு பார்த்தீங்களா? அவன் அவன் துவக்கத்தில் சொல்றான் நான் தான் நீதிமான்கிறான். ஆனா பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆமென். இவன் நீதிமான், அவன் பாவிமான். ஆமென். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ அற்பமா எண்ணப்பட்ட அந்த ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்பட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு கர்த்தர் தான் முடிவு சொல்றாரு. இவன் அல்ல, இவன் தான் நீதிமான் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்ம பிறரை என்ன செய்யக்கூடாது என்றால், அற்பமா நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் உத்தமன், நான் உண்மை உள்ளவன் அப்படி சொல்லி மற்றவங்களை அற்பமாய் பேசக்கூடாது. ஆமென். நான் படித்தவன், படிக்காதவன் அற்பமா எண்ணக்கூடாது. என்கிட்ட பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதிகாரம் பதவி இல்லாதவர்கள் பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. ஆமென். நான் பணக்காரன், பணம் இல்லாதவங்களை பார்த்து அற்பமா என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆனால் முடிவு இன்னைக்கு சோத்திரம், கட்டில் கீழே கிடக்கிறவன் கட்டிலுக்கு மேலே வந்துடுவான், மேலே கிடக்கிறவன் கீழே போயிடுவான். மனுஷன் சொல்ல முடியாது. மனுஷன் எப்போ கீழே போவான் எப்போ மேலே வருவான்னு சொல்ல முடியாது. சாக்கிறது. அதனால எந்த மனுஷனையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லா மனுஷனும் தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறான். அவருடைய சாயல் படைக்கப்பட்ட மனுஷன் தான். பிச்சைக்காரனும் தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறான், பணக்காரனும் தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறான், நீதிமானும் அப்படி தான் இருக்கிறான். ஆனால்
பரிசுத்த உண்மை சாயல் தான். ஆனால் சாயலால் படைக்கப்பட்ட மனுஷனை நம்ம யாரையும் நம்ம அற்பமாக பார்க்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது, அற்பமாக பேசக்கூடாது. ஆமென். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 18:10 வாசிங்க. மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதீங்கள், அவர்களுடைய தேவ தூதர் பரம பிதாவன் இருக்காங்க. ஒரு தூதன் இவர் வாரா போறான்னு பாய்க்கிறோம். அப்ப பாருங்க, சோத்திரம் என்ன செய்யணுமா? அற்பமா நம்ம யாரை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்ம அற்பமா நினைக்கக்கூடாது, அற்பமா பேசக்கூடாது. தோத்திரம். எனக்கு மூத்த வயது தான், இளம் வயது உள்ளவர்கள் அற்பமா பேசக்கூடாது. ஆமே. அவர்களையும் மரியாதையுடன் நடத்துங்க. ஆமே. நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு தான் உங்களுக்கு வரும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த சிறியரில் ஒருவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் எண்ணாதீர்கள். அப்போ அற்பமான ஆரம்பத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. துவக்கத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் எதிலும் ஒரு ஆரம்பம், ஒரு துவக்கத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் முடிவு பண்ணிவிடக்கூடாது. ஆனால் பைபிள் சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. ஒரு காரியம் அற்பமா, அதாவது உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய முடிவு தான் முக்கியம்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் துவக்கம் அல்ல. நான் அதான் சொன்னேன், துவக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த முடிவு அது என்ன இருக்கும் அதுதான், அது மறைஞ்சிரும்னு பார்க்கிறோம். அதனால அற்பமா ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள், அற்பமா இடம் வாங்குறது, வீடுக்கு ஏதோ ஒண்ணு, அந்த ஆரம்பத்தை பார்க்க கூடாது. அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அது முடிவு தான் முக்கியம். சோத்திரம். எத்தனை பேரை வராங்க நிற்காங்க, ஆனா கடைசி வரை நிற்க வேண்டுமே. முடிவு பறிந்தவன் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், முடிவு பறிந்தவன் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வந்த இடத்துல முடிவு பறிந்தவன் என்னதான் வந்தாலும் நிலைச்சு நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும். கர்த்தருடைய கிருபை, நிற்கிறேன் என்று சொல்ல விழாதிருப்பனாக, அப்போ நிற்க கர்த்தருடைய கிருபை வேண்டும். ஆமென். அதனால மற்றவங்களை, அவங்க ஏழையோ உயர்ந்தவனா தாழ்ந்தவன எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்ம யாரையும் அற்பமா நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்களுடைய ஆரம்பத்தை, ஆமாம், நீ மதில் கெட்டு, ஆமாம், பறவை வந்து உட்கார்ந்தா இடிஞ்சு விழுந்துடும். ஆமே. நரி ஏறினா இடிஞ்சு விழுந்துடும். சொன்னவன் தான் வெக்கப்பட்டு போனான், கெட்டினவன் மகிமையினால நிறையப்பட்டான். ஆமே. அல்லேலூயா. ஆமே. சோத்திரம். ஆரம்பிச்சும் போது அப்படிதான் இருந்துச்சு, அது பார்க்க எடுக்க சூழ்நிலை சந்தனம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா முடிவு சொல்லுது, 52 நாட்கள்ல அழகாக கட்டி முடிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. பார்த்தான், வெக்கப்பட்டு போனான். ஆமென். அப்போ ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த காரியத்தின் துவக்கத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க, அதனுடைய முடிவு வச்சு பாருங்க. அதனுடைய முடிவு தான் வாழ்க்கையின் முடிவு. அந்த முடிவு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ரூத்து புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. ரூத்து எடுத்துக்காங்க. அவ அந்த வயலுக்கு வரும் பொழுது அவ எப்படி வருகிறாள் என்றால் அடிமையாய் வருகிறாள். அடிமை, வேலைக்காரிக்கு கீழே இருக்க வந்து அடிமைன்னு பார்க்கிறோம். அவங்களுக்கு அடிமைன்னா சம்பளம் கிடையாது, அவங்களுக்கு வேலை கிடையாது, வேலை கொடுக்க மாட்டாங்க. அடிமைக்கு வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது, அவங்க பொறுக்கி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அப்படி ஒரு கீழான ஒரு நிலைமையில இருந்த ரூத்து தான் பாருங்க. அப்படின்னா அந்த வயல்ல நல்லா கவனிங்க, ரூத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா
கதர்களை பொறுக்கிறது. இதுதான் அவளுடைய ஆரம்பம் என்று பார்க்கிறோம். தோத்திரம். பொறுக்கி முடிச்ச பிறகு அவன் கொஞ்சம் கோதுமை கொடுக்கான்னு பார்க்கிறான். புரியுதுங்களா? ஆனா அதனுடைய முடிவை நீங்க பாருங்க. அந்த இடத்துல அவ வேலைக்காரிக்கு கீழாக வாரா. அற்பமா அவளை அவன் சொல்றான். அப்படின்னா அவளை ஈனம் பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, அவளை நிந்திக்க வேண்டாம்னு அவன் சொல்றான். அப்படின்னா வேறொரு வயல்ல இருந்து அது நடந்திருக்கும். ஆனா இவன் அந்த இடத்துல அப்படிப்பட்ட நிலையில தான் ரூத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா முடிவு பாருங்க, வேலைக்காரியாய் ஆரம்பித்த இடத்துல எஜமாட்டியாய் ரூத்தினுடைய வாழ்க்கை முடிகிறது. அந்த இடத்துல அவ எப்படி மாறுகிறா? எஜமாட்டியாய் மாறுகிறான். ஆமென். அந்த முடிவு, அந்த துவக்கம் எப்படி இருந்ததுன்னா அற்பமா தான் இருந்ததுன்னு பார்க்கிறோம். கதிர் பொறுக்குகிறாள். அவளுக்கு சம்பளம் கிடையாது, அவளுக்கு எந்த இதுவும் கிடையாது. பொறுக்கி எடுத்ததை தப்ப விட்டதா பொறுக்கி கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த இடத்துல இருந்தான்னு பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பம். ஸ்தோத்திரம். யாரும் அவளை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு போபாஸ் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். இல்லைன்னா ரூத்தை பந்தாடி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவமானப்படுத்திருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க. ஏன்னா இவ ஒரு மோவாப்பிய பிள்ளை, சபிக்கப்பட்டவர்கள், இவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு அவங்க ஒத்து போகாது, பந்தாடி இருப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அற்பமாக அந்த இடத்துல வாராள்னு பார்க்கிறோம். அதான் சொன்ன வேலைக்காரியாய் அவளுடைய ஆரம்பம், முடிவு அந்த இடத்துக்கு எச்சமாட்டியாய் முடிகிறது. ஆமென். அதான் யோபு 8:7 என்ன சொல்லுகிறோம்? உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாய் இருக்கும். ஆமென். அப்போ அவ பாருங்க, பொறுக்கி எடுத்தா, ஒரு படி கொடுத்தான், அதுக்கப்புறம் 6 படி கொடுத்தான். இப்ப பாருங்க எஜமாட்டியா மாறிட்டா. இப்ப பொறுக்க வேண்டாம், மற்றவங்களுக்கு அளந்து போடுகிற எஜமாட்டியா மாறிட்டா. அப்படி முடிவு எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, ஆமென், ஒரு வேலையோ கம்பெனியோ இல்லைய சபையோ வீடோ எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஆரம்பம் அப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்றால் அந்த முடிவை சம்பூரணமாய் முடிய செய்வார். முடிய செய்வாரா செய்ய மாட்டாரா? ரூத்துக்கு செய்தவர் நமக்கு என்ன செய்வார் என்று பார்க்கிறோம். நீங்க யோசேப்பை குறித்து பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 20வது வசனம் என்ன செய்யறான்டா, இந்த 20வது வசனத்துல போடுமா, ஆதியாகமம் 37:20 போடுங்க. 37:20 36வது வசனம் பாருங்க. நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட பிறகு அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். 36 அந்த மீதியானர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியாக போத்திபார் என்படத்தில் விட்டார்கள். அப்போ பாருங்க எங்க போறான்? அங்க எகிப்துல போத்திபார் வீட்டுல இவனும் எப்படி இருக்கான்? அடிமையா இருக்கான். இவனுக்கு சம்பளங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. ஆனா அவன் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அது உண்மையான குற்றச்சாட்டு அல்ல. அதனால் அவன் எங்கே போகிறான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஜெயிலுக்குள்ளே போகிறான். 39:21 என்ன செய்கிறான்? ஜெயிலுக்குள்ளே போயிடறான்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அடிமை இருக்கிறான், இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கிறோம். ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்து தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பிரசங்கி 4:14 போடுங்க. பிரசங்கி 4:14. அரசால சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்வாங்க? புறப்படுவாரும் உண்டு. இப்ப சிறைச்சாலையில யோசேப்பு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் அடிமை என்று பார்க்கிறோம். ஆனா ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல 40லிருந்து 44 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல எகிப்து தேசத்துல அடிமையாக அவர் மாறுகிறார். எகிப்து தேசத்துல யோசேப்பினுடைய துவக்கம் எப்படி துவங்குகிறது என்றால், அடிமையாகத்தான். ஒரு போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாகத்தான் வாழ்க்கை துவங்குகிறது. 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையை வித்தான், வாங்கினான் என்று பார்க்கின்றோம்.
ஆனா ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 40-44 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த எகிப்து தேசத்துல அடிமையாக அவனுடைய துவக்கம் இருந்ததோ, ஆரம்பம் இருந்ததோ, ஆனா அதே எகிப்து தேசத்துக்கு அவன் அதிபதியாக அவன் வாழ்க்கை முடிந்தது. ஆமென். துவக்கம் எப்படிதான் இருந்தது? அடிமைதான். துவக்கம் எப்படி இருந்தது? ஆமென். கீழே தான் இருந்ததுன்னு பாய்க்கிறோம். ஆனா அதன் முடிவு எப்படி இருந்ததுன்னா, அடிமையா ஆரம்பித்த எகிப்து தேசத்துல முடிவு சம்பூர்ணமா இருந்தது. எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறினான். ஆமென். அல்லேலூயா. இப்ப யார் சொல்லுவா சோத்திரம் இவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியா மாறுவான்னு சொல்லுவான்னா? யோசிப்ப சொல்லலாம், இவ்விடத்துல என்னை விட்டுருங்க, நான் எங்க அப்பா அம்மாட்ட போட்டுன்னு கேட்கிறான். தோத்திரம். அப்ப பாருங்க, யோசேப்புடைய துவக்கம் அடிமையே தான். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இந்த துவக்கம் இப்படி இருக்கலாம். சாத்தான் உங்களை கடனுக்கு அடிமையா வச்சிருக்கலாம், வியாதிக்கு அடிமையா வச்சிருக்கலாம், எதுக்கோ ஒண்ணு அடிமையா வச்சிருக்கலாம், உங்களை அவன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கலாம். உங்க துவக்கம் இப்படிதான் இருக்கலாம், இதுவரைக்கும் இப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றா, ஆமே, நீ எதுக்கு அடிமையா இருக்கிறோ அதிலேயே கர்த்தர் ஒன்ன அதிபதியா வைப்பார். ஆமே. கடத்துக்கு அதிபதியா இருக்கிறா, கடன் கொடுத்து உன்னை ஆளுகை செய்ய அதிபதியா வைப்பார். ஆமேன். வியாதி உன்னை பலவீனப்படுத்துறா, நீயும் சுகப்பட்ட ஓ மூலம் அநேகரை கர்த்தர் சுகமாக்குற வல்லமை கொடுத்து ஆசீர்வாதமா வைப்போம். முடிவு அப்படி இருக்கும். என்னாலும் நீ ஆரம்பம் அப்படி இருக்காது. வியாதியிலே இருக்க மாட்டா, நோயிலே இருக்க மாட்டா, பிரச்சனையிலே இருக்க மாட்டார். ஆண்டவர் அதற்கு மேல கொண்டு வந்துருவார்னு பார்க்கிறோம். ஆனா அந்த ஆரம்பம் எப்படின்னா, உம்முடைய துவக்கம் அற்பந்தான். ரூத்தனுடைய துவக்கம் அற்பந்தான், யோசேப்புடைய துவக்கம் அற்பந்தான். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறான்டா, முடிவு எப்படி இருக்கும்? ரூத்தை போல, யோசேப்பு போல சம்பூர்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்துல 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சோதரம். ரோமர் 8வது அதிகாரத்தை 37வது வசனம் பாருங்க. இவை அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு ஜெயம். என்னது? ஒரு முடிவு எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷனுடைய முடிவு தோல்வியில் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய முடிவு வெற்றியில முடியணும். கைகளை துறாலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களா. ஏன்னா ஒருவன் வாழ்க்கையில் தோற்றால் இருக்கிறது எல்லாம் இழந்து போயிருவான். வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறது, செய்யங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அப்போ ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா, ஜெயத்துல முடியணும், வெற்றியில முடியணும். தோல்வியில முடிந்தால் எல்லாத்தையும் அவன் இழந்து போயிடுவான், இழந்துருவான். ஜெயத்துல முடிந்தா எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுவான்? சுதந்தரித்துக் கொள்வான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் என்னாகும் 23:21 வாசிங்க. என்னாகும் 23:21. அவர் யாக்கோப்பில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், வெற்றி, ஆமென், வெற்றி ஜெயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஒண்ணு நீங்க நினைச்சுக்காங்க, வெற்றியை கொடுக்கிற கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேலுக்கு தோல்வி அடையல. கானானுக்குள்ள வரும் பொழுது தோத்திருந்தாங்கன்னா சின்ன காலி பண்ணிருப்பான் எதிரி. அவங்க எதிலையும் தோக்கல. ஏன்னா ஜெயத்தை கொடுக்கிற, வெற்றி கொடுக்கிற அவர்களுக்குள்ளே இருந்தார். அப்ப எந்த மனிதனுக்குள்ள ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன், குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜெயமோ, அப்ப ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா நம்மால் அல்ல வெற்றி,
வெற்றியை நிர்ணயிப்பது யாரு? கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை என்ன செஞ்சேன்? ஜெயிச்சேன். நம்ம வாழ்க்கையில் வர்ற போராட்டம், பிரச்சனைகள், பிரச்சனை இல்ல, போராட்டம் இல்ல, உபத்திரம் இல்ல, வேதனை இல்லைன்னு பைபிள் சொல்ல இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வர்ற பிரச்சனை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஜெபம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாலேயே ரட்சிக்கும். ஆமென். தோத்திரம். என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும்னு பார்க்கிறோம். அப்போ யாரை விசுவாசிக்கிறோம்? ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிறோம். அவர் நமக்கு ஜெயம் தருவார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் வெற்றியை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்போ உபத்திரவத்தை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், நமக்கு வருகிற பிரச்சனையை ஜெயிக்கணும். அந்த பிரச்சனை போராட்டம் ஒன்ன மேற்கொண்டா நீ தோல்வியில முடிவா, இருக்கிறத இழந்து போயிருவா. அப்போ அதை நம்ம ஜெயிக்கணும். அப்ப இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்காது? முடிவு ஜெயம். நமக்கு 1000 பிரச்சனை வரட்டும், அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும். அந்த பிரச்சனை என்ன மேற்கொள்ளக்கூடாது. பிரச்சனை மேற்கொண்டா என் வாழ்க்கை முடிந்து போகும். ஆனா பிரச்சனை நான் மேற்கொண்டால் நான் வெற்றியில என் வாழ்க்கையை முடிப்பேன். எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ள முடியாது. அது என்னை ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதே இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஆமென். இயேசு உலகத்தை ஜெயித்தார், உலகத்தில் உள்ளதை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். நானும் ஜெயிப்பேன். ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு ஜெயம், 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 ஜெயம். யார் நமக்குள்ள யார் இருக்கா? போராட்டத்தை, பிரச்சனைய, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை ஜெயித்தவர் யார்கிட்ட இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஜெயிப்போம். ஆமென். தோத்திரம். அதை கண்டு என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். அப்போ முடிவு ஜெயத்துல இருக்கும். என்ன பிசாசு என்ன போராட்டம் கொண்டு பிரச்சனை கொண்டு வரட்டும், யார் மூலமா வரட்டும், எப்படியும் வரட்டும், ஆமென், உங்ககிட்ட வரும் பொழுது அது தோத்து போயிரும். அதுக்கு தோல்வி, உனக்கு ஜெயம். உனக்கு போராட்டம் பிரச்சனை கொண்டு வரதே சாத்தான். கர்த்தட்ட தோத்து போனவன். ஆமென். கர்த்தட்ட தோத்து போனவன். தோத்து போனவன் கொண்டு வருகிற போராட்டம் பிரச்சனை எல்லாம் தோத்து போகும். ஜெயிக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். நாம் ஜெயிப்போம். இயேசு ஜெயித்தார், நான் என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்னு பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த முடிவு அது ஜெயத்துல முடியும். நம்ம வாழ்க்கையில எந்த விஷயம் வந்தாலும் அது ஜெயத்துல தான் முடியும் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தானியேல் 6:28 பாருங்க. தானியேலுடைய காரியம் ஜெயத்தில் முடிந்ததுன்னு பார்க்கிறோம். அவன் வாழ்க்கை துவக்கத்தை பாருங்க. துவக்கமே பிரச்சனை தான். சாப்பாட்டுல பிரச்சனை, ஆமே, மறைபொருளை வெளிப்படுத்துறதுல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஆனா சாப்பாட்டுல பிரச்சனை வந்தது, அதுல ஜெயித்தான். ஆமே. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுல ஞானிகளுக்கு இடத்துல ஆமே ஒருத்தனுக்கு தெரியல, அதுல கர்த்தர் அவனுக்கு ஜெயித்த கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் அவன் மகன் பேரன், ஸ்தோத்திரம், 5வது அதிகாரம் வர நேபுகாத்நேச்சர் சாம்ராஜ்யம் விழுகிறது. அது வரைக்கும் தானியேல் காரியம் ஜெயமா தான் இருந்தது. அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உருவாகிறது 6வது அதிகாரத்துல. அதிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. அவன் வாழ்க்கையில் ஜெயத்தில் முடிந்ததுன்னு பார்க்கிறோம். ஜெயத்தில் முடிந்ததுன்னு பார்க்கிறோம். தானியேலுக்கு வராத பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார், ஜெயத்தை கட்டளையிட்டார், ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில எதுல முடியணும்? ஜெயத்துல முடியணும். ஆமென். தோல்வியில முடிஞ்சினா நீங்க பாருங்க, தானியேல் வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சிருந்தா சிங்கம் காலி பண்ணிருக்கும். சிங்கத்தோட வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கும்? முடிஞ்சிருக்கும். ஆனா சிங்கத்தை ஜெயிச்சு வெளியே வந்தானா? வந்தான். ஆமே. அக்கினி ஜெயிச்சு வெளியே வந்தாங்கன்னு பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். எல்லாம் அவர்களுக்குள் தான். ராஜாவுக்கு பிரச்சனைனா ராஜா யார்கிட்ட வந்தான்? தானியேல்கிட்ட வந்தான். தானியேல் எனக்கு பிரச்சனை, அவன் ராஜா கிட்ட போகல. தானியேலுக்கு பிரச்சனை வந்தது, ராஜா கிட்ட போனானா? யார்கிட்ட போனா? தாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற
எருசலேமை நோக்கி அவரைத்தான் பார்த்தான். ஆமென், அல்லேலூயா. யாருக்கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வருதா, தானியில ஒரு பாடமா இருக்கட்டும். அவன் ராஜா கிட்ட போய் கையந்தல, ராஜாவால முடியாது. ஏன்னா ராஜா அந்த சட்டத்தை மாத்த முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை ஏத்திட்டானுவ. அவனுக்கு தெரியும் இந்த காரியத்துல ஜெயத்தை கொடுக்க ராஜாவால முடியாது. ஆனா நான் ஆராதிக்கிற என் தெய்வத்தால் எனக்கு வெற்றி தர முடியும். அதனாலதான் அந்த அந்த பால்கனியை, அந்த சண்டலை திறந்து எருசலேமுக்கு நேரா அவன் ஜெபம் பண்ணி நான் பார்க்கிறோம். ஆமென். அதனாலதான் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார்னு சொல்றான். ஆமென். சிங்கத்திலிருந்து கர்த்தனுக்கு ஜெயத்தை தந்தார் என்று சொன்னான் பாய்க்கிறோம். ஆமே. சிங்கனை யாரு? கெர்ச்சிக்கிற பிசாஸ். ஆமே. எவனை விழுங்கலாம் என்று. ஆமே. சாத்தான் எந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை மூழ்கடிக்கணும், அந்த குடும்பத்தை நாசம் பண்ணணும், அப்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைகிறான். அந்த சிங்கத்தின் வாயை கட்டணும். அந்த சிங்கத்திலிருந்து கர்த்தர், யூதாவின் சிங்கம் நமக்கு ஜெயம் தருவார். ஜெயம் தருவாரா தரமாட்டாரா? அவர் ஜெயித்தாரா அல்லவா? எல்லாத்தையும் ஜெயித்தாரா அல்லவா? அப்போ அவருடைய பிள்ளை தானே நம்ம. அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். தானியல் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். தானியல் காரியம் ஜெயத்தில் முடிஞ்சது, என் காரியம் ஜெயத்தில் முடியும். முடியுமா முடியாதா? அப்போ ஒரு மனுஷனுடைய முடிவு எதுல இருக்கணும்? ஜெயத்துல முடியணும். முடிவு எப்படி இருக்கணும்? மனுஷன் முடிவு, நம்ம முடிவு ஜெயத்துல முடியணும். அம்மே, அல்லேலூயா, சோத்திரம். முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். முடிவு வெற்றியில இருக்கணும். முடிவு வெற்றியில இருக்கணும். தோல்வியில இருந்து முடிஞ்சு போச்சு, நரகம்தான். வெற்றி தான். வெற்றி பெற்றவர்கள் செல்லும் இடம் என்னது? பரலோகம். ஆமென். இந்த உலகத்துல வரட்டுங்க, இயேசு ஜெயித்தார் எல்லாத்தையும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், பிரதான ஆசிரியர், இவங்க முன்னெல்லாம் பிரச்சனை வந்து அத்தனை இயேசு ஜெயித்தார் அல்லவா, நானும் ஜெயிப்பேன். பரிசேய ஆவி, சதுசேய ஆவி, ஆமே, இப்படிப்பட்ட ஆவிகள் பிசாசு மூலம் கிரியை செய்கிறது. இயேசு அன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு, நான் இன்னைக்கு ஜெயிப்பேன், நாளைக்கு நான் ஜெயிப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயத்தை எடுப்பேன். அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். என் வாழ்க்கை ஜெயத்தில் முடியும். தானியேல் வாழ்க்கை ஜெயத்தில் முடித்தது போல என் வாழ்க்கை ஜெயத்தில் முடியும். ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தாவீது எங்க போனாலும் கர்த்தரை முன் வச்சு போனான். ஆமே. யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தர் சொல்வார், நீ இப்படி போ அப்படி போ, அப்பதான் நான் போவேன்னு சொல்லுவார். கர்த்தரை முன்ன வச்சு போனான்னு பாய்க்கிறோம். அவன் தாவீது ஒரு யுத்தத்துல கூட தோக்கல, எல்லாத்திலயும் அவன் ஜெயித்தான். ஆமே. தாவீது எங்க தோக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டோட கேட்பான். ஆண்டர் சொல்வார், நீ இப்படி போடா அப்படி போ. கர்த்தர் சொல்லுகிறபடியே போனான். வெற்றிக்கு மேல வெற்றி, ஜெயத்துக்கு மேல ஜெயம். ஆமென். அவன் குடும்பத்துல பிரச்சனை, அதை கர்த்தர் சொல்படுத்த குடும்பத்துல இருந்த பிரச்சனையை அவன் ஜெயித்தான் என்று பாய்க்கிறான். எல்லாவற்றையும் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தார். தானியேலுக்கு ஜெயம் கொடுத்தவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அதனால போராட்டத்தை கண்டு, ஆமென், இந்த பிரச்சனையினால இதனால என்னுடைய இது நோ நோ நோ, நீ ஜெயிப்பாடி கர்த்தர் சொல்றார். கர்த்தர் ஜெயிச்சிட்டார். இந்த ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை, போராட்டம், ஆமா, காற்று புயல் எல்லாம் அடங்கும், எல்லாம் அமைதியா மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெயிப்பா. கொந்தளிக்கும் கடல், ஆமே, வீசும் புயல் காற்று தென்றலாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்கு ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கை ஜெயத்தில் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறான் பாய்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமா முடித்து விடுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதத்தில் 37வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒருத்தர், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கணும்? சமாதானத்தோட முடியணும். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். சாகும்போது எப்படி சாகணும்? பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆசீர்வதிச்சு, நான் சந்தோஷம் சமாதானம் நிறைஞ்ச இடத்துக்கு நான் போறப்பா, நீங்களும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. ஆமென், சோத்திரம். அந்த மனுஷனின் முடிவு, ஒரு மனுஷனுக்கு முடிவு என்னதுன்னா மரணம் தானே. இந்த உலகத்துல மரணம் தானே. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது பாய்க்கிறோம். ஆனா அந்த முடிவு எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்குமா? அது எந்த மனுஷனுடைய முடிவு என்று பைபிள் சொல்லுகிறதுன்னா, உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள், நீதிமான்கள், இவர்களுடைய முடிவு சமாதானத்தில் முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா,
இவருடைய முடிவு என்ன செய்யும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 37:18. சங்கீதம் 37:18 வாசிங்க. யாருடைய நாட்களை கர்த்தர் எண்ணி வச்சிருக்காராம்? உத்தமர், உண்மை உள்ளவர், நீதிமான்களுடைய நாட்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காராம்? எண்ணி வச்சிருக்காராம். இன்னொரு வசனம் வாசிங்க பார்க்கலாம், அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். 39:4, சங்கீதம் 39:4, சங்கீதம் 39:4 பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே நான் எவ்வளவா நிலையற்றவன், கர்த்தாவே நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவை, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய முடிவு யாருக்கு தெரியும்? அவன் சொல்றான், நான் நிலையற்றவன் என்பதை நான் அறிவேன், என் முடிவு எனக்கு தெரியாது சொல்லும் அப்படின்னு கேட்கிறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், உத்தமர்களுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி முடியணும்னா, சந்தோஷமா சமாதானமா நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? முடியணும் என்று வேதம் சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பவுல் சொல்றார் பாத்தீங்களா, என்ன சொல்லுகிறாருன்னா, ஓட்டத்தை நான் எப்படி முடிச்சேன்? சந்தோஷமா முடிச்சேன்னு பார்க்கிறேன். நீதியின் கிரீடம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாப்ப, அவர் ஓட்டம் சந்தோஷமா முடிஞ்சது. அவருடைய தலை என்ன செய்தார்கள்? வெட்டினார்கள் பார்க்கிறோம். ஆனா அவர் சந்தோஷமா தான் அவருடைய தலை வெட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அவர் தலை வெட்டி கீழே விழும் பொழுது, அவர் தலை வெட்டி கீழே விழும் பொழுது அவர் தலை நிமிர்ந்து நின்று அங்க இருக்கவங்களாம் பார்த்துச்சான். பவுலின் தலை அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஆமென். ரோமா பிரியர்ல என்ன செய்தார்கள்? சிலுவையில் அடிச்சு ஒன்று கொல்ல முடியாது. ரோம பிரச்சை பாருங்க, அவர் தலை கீழே விழும் பொழுது, ஸ்தோத்திரம், சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தலை கீழே விழுந்து நிமிர்ந்து நின்று அவர்களை நோக்கி பார்த்ததான். பார்த்தவர்கள் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கும்? சந்தோஷ சமாதானம் நிறைஞ்ச பார்வை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, யாருடைய முடிவு சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? உத்தமர்கள். இயேசு உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான காரணர். சமாதானத்துக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு அவருடைய சமாதானத்தில் துவங்கிய சமாதானத்தில் முடிவடையும் என்று வேதம் சொல்லுகிறார். யோபு 1:8 சொல்கிறார், கர்த்தர் யோபு பத்தி என்ன சொல்றாரு? உத்தமன் என்று சொன்னார். அவன் வாழ்க்கையில பிரச்சனை வரலையா? அவன் வாழ்க்கையில இழப்புகள் வரலையா? எல்லாம் வந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா அவன் முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 42, யோபு 42, 16, 17 வாசிங்க. யோபுடைய முடிவை பாருங்க. 42, 16, 17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17, யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லி பார்க்கலாம். எத்தனை தலைமுறை அவன் கண்டான்னு பார்க்கிறோம். அவன் முடிவு எப்படி இருக்கும்? எப்படி சந்தோஷப்பட்டான்? தான் பிள்ளை 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 சந்தோஷம். அப்போ பூரண வயதா இருந்து பிராணன் போ, அந்த அளவுக்கு தான் அவர் சமாதானத்தோட அவருடைய முடிவு இருந்துன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தனுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஆமென். துன்மார்க்கனுடைய மரணம் அருவருப்பானதுன்னு பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய மரணம் அருவருப்பானதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும்? 23:10 வாசிங்க. என்னாகும்? 23:10 வேகமாக. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. ஒரு மனுஷனுடைய சோத்திரம், ஒரு தீர்க்க தரிசி தான். ஆனா நல்லா கவனிங்க, என் முடிவு எப்படி இருக்குன்னு அவன் ஆசைப்படுறான். நீதிமான் மரிப்பது போல மரிக்கணும். ஏன்னா நீதிமானுடைய மரணம் சமாதானம் நிறைந்தது, சந்தோஷம் நிறைந்ததுன்னு பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய மரணம் என்பது எப்படிப்பட்ட மரணம் என்றால் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க.
துன்மார்க்கன் அப்ப நீதிமானுடைய மரணம் கர்த்தருக்கு பார்வையில் அருமையானது. அப்ப துன்மார்க்கனுடைய மரணம் நல்ல மரணம் அல்ல என்று பார்க்கிறோம். நீங்க பாருங்க, யாத்திராகமம் 9வது அதிகாரத்துல 27வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 9வது அதிகாரத்துல 27வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர். அவன் சொல்லலாம் பாருங்க, நானும் என் ஜனமோ சொல்லுங்க துன்மார்க்கர். நானும் என் ஜனமும் எப்படிப்பட்டவர்கள்? துன்மார்க்கர். ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. நானும் என் ஜனமும் எப்படிப்பட்டவர்கள்? ஆனா பிளேம் தீர்க்கதரிசி அவன் செபிக்கிறான், என் முடிவு எப்படி இருக்குன்னா அவன் முடிவு போல இருக்கணும். ஆமென். பூரண வயசுல முடியணும். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. ஆக்சிடென்ட் அல்ல, தற்கொலை அல்ல, தீய வச்சுக்கிட்ட அல்ல. ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. நோயினால் அல்ல. ஆமென். அப்படி இவன் சொல்றான், நானும் என் ஜனமும். அவனே சொல்றான் எப்படிப்பட்டவர்கள்? துன்மார்க்கர். இந்த துன்மார்க்கனையும் அந்த ஜனத்தையும் கொண்டு கர்த்தர் எப்படி கொண்டாருன்னு பைபிள் செங்கடல்ல போட்டு என்ன செஞ்சாரு? செங்கடல்ல கொண்டு போய் கடல்ல மூழ்கி அடிச்சு செத்தார்கள் பாய்க்கிறோம். இது நல்ல மரணமா? ஒரு ராஜாவை எப்படி அவருக்கு மரணம் உண்டுவாங்க? செங்கடல்ல மூழ்கி அடித்து கொண்டார். துன்மார்க்கன் மரணம் அப்படிதான் இருக்கும். அவன் மரணம் நெருங்கும் நாட்கள்ல அலறுவான். ஆமென். நீதிமான் மரணம் நெருங்கும் போது சந்தோஷம் சமாதானத்தோட, அதான் நான் சொன்னேன், பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு, நான் கர்த்தர்ட்ட போறேன், சமாதானம் நிறைஞ்ச இடத்துக்கு நான் போறேன். ஆமென். அதுதான் ஏசாயா 57வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. சமாதானம் நிறைஞ்ச இடத்துக்கு நான் போறேன். அந்த உத்தமனுடைய முடிவு சமாதானம். அது சமாதானம் நிறைஞ்ச இடத்துக்கு போறோம்னா சோத்திரம் சொல்வோம். சோத்திரம். சோத்திரம். 57:1-2. 57:1. நீதிமான் மடிந்து போகிறான். அப்போ தீங்கு வருகிறதுக்கு முன்னாலே நீதிமான் என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லையா? அடுத்த வசனம் 2வது வசனம். நீதியாய் நடந்தவர்கள், உண்மையாய் நடந்தவர்கள் எங்க பிரவேசிப்பார்கள்? சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் நினைச்சுவார்கள், இளைப்பாறுவார்கள். இளைப்பாறுகிற இடத்துக்கு போவார்கள். ஆமென். தோத்திரம். அப்போ அந்த செம்மையான மனுஷன் முடிவு சமாதானத்தில் என்ன செய்யணும்? முடியும்னு பார்க்கிறோம். சமாதானத்தில் முடிஞ்சா அவங்க என்ன பண்ண? சமாதானம் நிறைஞ்ச இடத்துக்கு போவாங்க. ஆமென். அல்லேலூயா. மரண பயம் நீதிமானுக்கு இருக்காது. ஆனா துன்மார்க்கனுக்கு மரண பயம் இருக்கும். ஏன்னா அவன் எங்க போவான்? அக்கினிங்க தான் எரியிற கடலுக்கு போவான். அவனுக்கு பயம் இருக்குமா? இருக்காதா? ஆனா நான் என்ன சொல்றேன், அக்கினிங்க அந்த தண்டிக்கப்படுகிற இடத்துக்கு போவான் துன்மார்க்கன். ஆனா நீதிமான் எங்க போவான்னா அமைதியும் சமாதானமும் இளைப்பாறுகிற இடத்துக்கு போவான். இந்த இளைப்பாறு இடத்துக்கு போற மனுஷனுக்கு இருக்கா பயம் இருக்குமா? பயம் இருக்குமா? சொல்லுங்க. இருக்காது. தண்டிக்கப்படுற இடத்துக்கு போகும்போது பயம் இருக்குமா? இருக்காதா? இருக்குமில்ல. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உத்தமனை நோக்கி பாரு, அந்த மனுஷனுடைய முடிவு என்னது? சமாதானத்தோட முடியும். ஆமென். இப்போ இவன் என்ன சொல்றான்? யாரு? பிளேயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? ஏன் முடிவு? யார் முடிவா இருக்கணும்? நீதிமான் முடிவா இருக்கணும். ஆனா இவன் முடிவு எப்படி இருந்தது? நீங்க என்னாகும் 31:8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் மரிப்பது போல் பட்டயத்தால் வெட்டப்பட்டு துடி துடித்து செத்தான். ஏன் தெரியுமா? இவன் என்ன சொன்னான்னா, நான் நீதிமான் போல மரிப்பேன். ஆனா நீதிமான் போல் வாழல. நீதி இல்லை. ஆமே. சிலர் சொல்லுவாங்க, நீதியை குறித்து பேசுகிறவன் நீதிமான் அல்ல, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறவன் பரிசுத்தவான் அல்ல, உண்மையை குறித்து பேசுகிறவன் உண்மையான அல்ல. அந்த உண்மையின்படி நடக்கிறவன், நீதியின்படி வாழ்கிறவன், நீதியிலே வாழ்ந்து நீதியிலே மரிக்கிறவன் நீதிமான். அவன்தான் அவன் முடிவு நல்ல முடிவா இருக்குன்னு பார்க்கிறோம். பேசுகிறவன் அல்ல, அதன்படி வாழ்ந்து அதன்படி நடந்து மரிக்கிறவன் தான் நீதிமான். அவன் முடிவு சமாதானமா இருக்கும். ஆமென்.
அல்லேலூயா. சவுலுடைய முடிவை பாருங்க, எப்படி இருந்தான்? பட்டயத்தை நட்டி அதுல விழுந்துட்டான். விழுந்து உயிர் போகல. சொல்றான், அவன் கொல்லுமனு நீ என்ன கொல்லு போடுப்பா. சாவுல கூட என்ன நினைக்க, விருத்த சேதம் என்னை கொண்டுடக்கூடாது, என்னை கொண்டு போடுங்க, இவன் முடியாதுன்னு சொல்றான். ஆனா தாவீது நீதிமான், அவன் முடிவை பாருங்க. அவன் சொல்லு, தங்கள் பிராணன் போய் என்ன செய்யப்பட்டது? பிராணன் போய் என்ன செஞ்சான்? அருமையா சமாதானத்தோடு அவன் முடிவு இருந்தது. ஆமென். சவுலின் முடிவு பட்டயத்தில் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா தாவீதின் முடிவு சமாதானத்தோடு இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென். ஒரு மனுஷனுடைய முடிவு முக்கியம். அவன் முடிவு நீதிமான் முடிகிறது போல முடியணும். நம்ம வாழ்க்கையில எங்க முடியணும்னா, நீதிமான் எப்படி மரிக்கிறானோ அவன் முடிவு போல நம்ம இருக்கணும். இதைத்தான் பிலேயாம் தீர்க்கதரிசி விரும்பினான். ஆனா அவன் செய்க துன்மார்க்கமா இருந்தன்னு பார்க்க. அதான் நான் சொல்றேன், பேசுகிறது அல்ல, அதன்படி வாழணும். வாழணும். தோத்திரம். என்ன செய்யணும்? வாழணும். தோத்திரம். சவுல் வாழல, நீதி தாவீது வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். அப்போ நான் நீதிமான் தான் சொன்னான், ஆனா நீதியின்படி வாழல, துன்மார்க்க செய்க இருந்தது. துன்மார்க்க. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, என்ன நீதி செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன். இப்போ இவன் செஞ்சதுக்கு தண்டனை. இவன் நீதியை விரும்பினான், நீதியின்படி வாழல, துன்மார்க்கத்தின் தான் இருந்துன்னு பார்க்கிறோம். துன்மார்க்க ஆலோசனை இருந்துன்னு பார்க்கிறோம். துன்மார்க்கன் மறிக்கிறது போல துடித்து செத்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். சமாதானமா இருந்தா தானே ஆசீர்வதிக்க முடியும். நீங்க ஆபிரகாம் எடுத்துக்காங்க, ஈசாக்கு எடுத்துக்காங்க, யாக்கோப்பெல்லாம் எடுத்துக்காங்க. அவங்க சாகும் முன்ன என்ன பண்ணாங்க? ஆபிரகாம் சாகும் முன்ன ஈசாக்கு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு சாகும் முன்ன என்ன செய்யறது? யாக்கோப்பு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோப்பு சாகும் முன்ன என்ன செஞ்சாரு? யோசேப்பு பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா? ஆசீர்வதிச்சு முடிஞ்ச உடனே அப்படியே கட்டில சாய்ந்தார். எப்படி? தன் படுத்த கட்டில அப்படியே சாய்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈட்டியை வச்சுட்டு சாயல, தூக்குப்பட்டு சாயல, ஆமே, நெருப்பு வச்சு சாயல, ஆமே, அதெல்லாம் வேற சாவு. அப்படியே ஆமே, தோத்திரம். ஆமே. சாவு எப்படி இருக்குன்னு பைபிள் சொல்ல தெரியுமா? பிராணன் போய் அப்படின்னா, அதாவது நீண்ட வயசாகி போச்சு, பிராணன் விட முடியாது. ஹார்ட் அட்டாக் சொல்லல. ஹார்ட் அட்டாக் என்ன செய்ய முடியாது? மூச்சு விட முடியாது. அதை சொல்லலை. இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? இழுத்து அந்த அளவுக்கு போகணும். அப்போ போவாங்க. முடிஞ்சு போச்சு, ஆமே, தோத்திரம். சில ஆட்கள்லாம் தங்களுடைய மரணத்தை டைலே எழுதுவாங்க. நான் இந்த நாளில் போகிறேன், அதுக்கு முன்னே கூப்பிட்டு வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி நான் கத்துட்டு போகிறேன், ஆசீர்வச்சிட்டு போவாங்கன்னு பார்க்கிறேன். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். தோத்திரம். அப்போ பாருங்க, 3 முடிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பாருங்க, முடிவு நல்லது. அதான் 3 முடிவு. ஒன்னது என்னது? அற்பமா ஆரம்பம், முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். 2 ஜெயத்துல முடியணும். 3 எதுல முடியணும்? சமாதானத்துல முடியணும். இந்த 3லயும் ஒரு மனுஷன் வாழ்க்கை முடிஞ்சா அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை இதுல முடியணும். ஆமென். தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து முடியும் போது சம்பூர்ணமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து முடியும் போது வெற்றியில முடியணும். நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் முடியும் பொழுது சமாதானத்தோடு முடியணும்.